எல்லா காலங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்துகிற தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த நாளில் மாலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சிறப்பாக பகல் முழுவதும் உங்களை பத்தமாய் பாதுகாத்து உண்மை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நாங்கள் இந்த நேரத்திலே உடைய ஆலயத்திலே கூடி வரவும் உண்மை தொழில் தோத்திரைக்கும் தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020ஆம் ஆண்டினுடைய 7வது மாதத்திலும் 16 நாட்களை கடந்து வர ஆண்டவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். 17வது நாளிலும் உம்முடைய அருளை நாடி உம்மை தேடி வந்திருக்கிறோம். வழிபாட்டை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தரலும். நாங்கள் இந்த வழிபாட்டிலே பாட இருக்கின்ற பாடல்கள், படிக்க இருக்கின்ற திருமறை பாடம், கேட்க இருக்கின்ற வேத வசனங்கள் ஒன்றை ஆசீர்வதித்தாலும் ஏறெடுக்கிற மன்றாட்டுகளுக்கு உடைய செவிகள் திறந்திருப்பதாக வழிபாட்டில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவோடு மகிழ்வோடு தங்கள் இல்லங்களுக்கு செலுத்திவிடுவதாக தாழ்த்துடைய கரங்களுக்காக தருவோம். ஆண்டவர் பொறுப்பேற்றுள்ளனர். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுகிறோம். எங்கள் பெற்றவராம் கடவுளே, ஆமென். வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் கடவுளை போற்றுமனமாகவும் நம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலையில் 5வது பாமாலை அலங்கார வாசலாலே கோவிலுக்கு போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்மத்தில் போகிறேன். இங்கே தெய்வ சமூகம் நீவரிச்ச வாக்கி என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்க்கிறோம். கிறிஸ்தவை பாமாலையிலே 15வது பாமாலை அலங்கார வாசலாலே கோவில். உட்கார்ந்துருக்கிறவர் கொஞ்சம் தனி மனித இடைவெளியை விட்டு உட்காருங்க. நெருக்கமாக உட்கார வேண்டாம். மாஸ்க் அணிந்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஒருவர் தொடாமல் இருந்து வழிபாட்டை Ah
கீர்த்தனை புத்தகத்திலே பகுதியில் 14ஆம் பக்கம் 2ஆம் ஆராதனையில் கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்கே பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கனிபொருந்து நாம் மகிழப்படுவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவர் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. மூவரு கடவுளை போற்றுவோம். 17ஆம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, ஒரு வல்லமையால் ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக திரும்பி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உண்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் குறிக்கிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவர்களாக இருப்போம். உண்மை நம்மிடத்தில் இராது, மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்த வீதம் அணிந்தும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்திருந்தால் படத்துக்கு போய் தாப்பனை பலத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இதே உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரர்களில் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வைக்கிறேன். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்கால் செல்கிறேன். ஆண்டுடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய், அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நாம் செய்த பாவங்களை அவருடைய சன்னிதியிலே மறைக்காமல் நாம் அறிக்கை செய்வோம். பாவனைக்கு துணையாக 19ஆம் பக்கத்தில் இருக்கிற பொதுவான பாவனைக்கு சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திடுவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து 95ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக படிக்கலாம். 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்முறையை சங்கீதம் பண்ண கடவோம். பாருங்கள். கர்த்தரே மகா கடவுளும் எல்லா தெய்வங்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்கான ஆடுகளும் ஆமே. பிதாக்களை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என்னுடைய இறைப்பாறுதல் ஒரு பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.
பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். இந்த நாளுக்கு குறிக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. உங்களுக்காக நான் திருவிடையத்தில் புதுமொழிபெயர்ப்பிலிருந்து இதை படிக்கிறேன். அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசிப்பது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிடவனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு நல்குகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் மீண்டுமாக எழுந்திருந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து அதன் முன்னாக நாம் ஆண்டவரை வார்த்தைகளாக புத்தளிச்சு பாடல்களே 86வது பாடல் துதித்து பாடிய பாத்திரமே துங்கவதேசின் நாமம் என்ற பாடலை நாம் 86வது பாடல் துதித்து பாடிய பாத்திரமே துங்கவதேசின் நாமம் என்ற பாடலை நாம் துதித்து பாடிய பாத்திரமே துங்கவதேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீரமர் சோசரிப்போமே அற்புதமே அதன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ள
சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். கடவுள் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கடவுள் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாற கடவுள் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்றும் மாற கடவுள் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய திருப்பையிலே இந்த நாளில் வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நண்பர்கள் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏறக்குறைய 17 வாரங்களுக்கு சென்றதாக ஆலயத்திலே நாம் கூடி வர கடவுள் உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆலயங்கள் அடைபட்டு கிடந்தாலும் இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை கூறுவதற்கு கடவுள் உதவி செய்தார். அதற்கு ஏற்றாற் போல சமூக ஊடகங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அதிலே வழிபாடுகளை பங்கு கொள்வதற்கும் இந்த கடவுள் துணை செய்திருந்தார். இந்த எல்லா வாரங்களிலும் தடையின்றி அதை ஒளிபரப்பு செய்வதற்கும் நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். நம்முடைய இந்திய நாடு மட்டுமல்லாது உலகமெங்கும் இந்த கொரோனா நோய் தொற்றினாலே அதிகமான பாதிப்புகள் அடைந்து எல்லா வழிபாட்டு தலங்களும் அடைபட்டு கிடக்கின்ற சூழலில் தற்பொழுது தளர்வுகள் நம்முடைய தேசத்திலே கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கிராம பஞ்சாயத்துகளில் இருக்கின்ற ஆலைகளை திறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாய்ப்பு பெறாத அநேகர் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பேராயர்கள் நமக்கு சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். இந்த வழிபாட்டை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அதற்கான அறிவிப்புகள் நம்முடைய ஆலயத்தின் முகப்பு பகுதியிலே குறிப்புகளாக உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதை பின்பற்றக்கூடியாக போட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஜூலை மாதம் இறுதி வரையும் இந்த நடைமுறை இருக்கும். வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்குமானால் அதற்கு ஏற்றாற்போல நாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆலயம் தொடர்பான திருச்சபை தொடர்பான அறிவிப்புகள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பிலே அவ்வப்பொழுது போடப்படும். திருச்சபையார் அதை பார்த்து பயனடைவதாக கேட்டுக்கொள்கிறோம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு காலை 7:30 மணிக்கு ஃபேஸ்புக்கில் நேரலையிலும் அதன் பின்பு யூடியூப் சேனலிலும் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் தின தியானமும் இரவு இறைவேண்டலும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு ரெக்கார்ட் செய்து அனுப்பி வைத்தோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை செய்ய இயலவில்லை. ஆனால் கடந்த ஜூலை 2ஆம் தேதி முதல் இறை உறவில் இருந்து இருக்கிற தலைப்பிலே தினந்தோறும் இரவுக்குள்ளாக அந்த செய்தியை நாம் பதிவிடுகிறோம். அதுவும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் அதை பார்த்து கேட்டு பயன்படும்படியாகவும் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு அதை அனுப்பி கொடுக்கும்படியாகவும் கேட்கிறோம். அதே போல் நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக கேட்டுக்கொள்வோம். அதே போல் நீங்கள் அதில் உங்களுக்கு தேவை ஏற்படுமானால் அதற்கான கமெண்ட்ஸையும் போடும்படியாக உங்களுக்கு இருந்தவாறே நாம் தலைவருக்கு அந்த திருக்கரத்தால்
திருமுறையினூடாக எங்களோடு கூட உறவாடுகிறவரே, வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீ பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடியது, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியது, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியது. அந்த வார்த்தைகளையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுகிற அடியனின் வாயின் வார்த்தைகளை பொருட்படுத்திக் கொள்ளும். கேட்கிற மக்களுடைய சிந்தனைகளை உருவப்படுத்தும். உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க செய்கிறார். உங்களுக்கு ஆண்டவரை செய்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். மீண்டுமாக வழிபாட்டிலே கலந்து கொள்கிற அனைவரையும் இந்த கூறுகிற வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தவுடனே எப்படிப்பட்ட உணர்வை நீங்கள் பெற்றீங்க? என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? சர்ச்சுக்குள்ள வந்தவுடனே எந்த மாதிரி உணர்வை நீங்கள் பெற்றீங்க? நீங்க பேசுறீங்க நல்லது. வந்த உடனே உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சு? உங்களுக்காக தான் கேள்வி கேட்டிருக்கேன். பதில் பேசுறீங்க, பசங்க போவோம். ஏன்னா 17 வாரம் சர்ச்சுக்கே வரல. நைட்டு ஆன்லைன் ப்ரேயர் ஆனாலும் எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு? எத்தனை பேருக்கு அழுகையா வந்துச்சு? அதுக்கு இந்த பெரிய நிறைய பேருக்கு ஆலயத்துக்குள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிட்டோம். கடந்த 8 மாதத்துக்கு மேலாக இந்த கொரோனா நோய் தொற்று உலகமெங்கும் பல லட்சம் மக்களை பலியாகியிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் பாதிப்புள்ளாயிருக்கிறார்கள். நமக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய உறவுகளில் ஒரு சிலர் கூட இந்த கொரோனா நோய் தொற்று காலங்களிலே நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆலயத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆலயத்திற்குள் அவர்கள் உடலை வைத்து கூட அடக்கம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் கடவுள் உங்களையும் என்னையும் கிருபையாய் நேசித்து பாதுகாத்து இந்த நாளிலே அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக, நான் நினைக்கிறேன் மே மாதம் நினைக்கிறேன், மே மாதத்தினுடைய தொடக்கம் அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய நிறைவில் ஒருவர் நிலக்கோட்டை ஆலயத்துக்கு வந்தார். அப்போ சர்ச்சுக்குள்ளே போய் ஜோம் பண்ணிட்டு வேணா வாங்கன்னு சொல்லி சர்ச்சை திறந்து விட்டேன். உள்ளே போயிட்டு வந்துட்டு அழுதுகிட்டே வந்தார். என்கிட்ட அவர் சொன்னார், சர்ச்சுக்குள்ளே போய் என்னால் ஜோம் பண்ண முடியல, எனக்கு அழுகை அதிகமாக வருது அப்படின்னு திரும்ப என்கிட்ட அழுதார். ஏன் அப்படின்னு சொன்னா, வாரந்தோறும் நமக்கு ஆலயம் வழிபாடுகள் தடையில்லாமல் நடைபெற்றது. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் என்ன செய்ய முடியாது, கோயிலுக்கு வர முடியாது. தடை யார் போட்டா? யார் போட்டா? தடை யார் போட்டா? கடவுள் போட்டா? மனிதன் போட்டா? மனிதன் போட்டிருக்கான் தடை. வைத்தியகாரங்க பேசுற கடவுள் அடைத்து விட்டார், கர்த்தர் ஆலய கதவுகளை அடைத்து விட்டார் பிரசங்கம் பண்றாங்க. அப்படி நீங்கள் அந்த பிரசங்களை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை.
மனித முயற்சி அல்லது மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்புக்காக நம்முடைய ஆலயங்கள் மட்டுமல்ல அனைத்து வழிபாட்டு தலங்களுமே மூடப்பட்டது. இதுல போய் நம்ம நியாயம் கற்பிக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அந்த கடை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு. இதனை வேற நம்ம சொல்லிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழு லாக்டவுன். உத்தர ஞாயிற்றுக்கிழமை கோயில் திறந்துருக்கிற நம்ம கரெக்டாக வந்துட்டோம். இப்போ மூணு சொன்ன உடனே நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால இருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த தவறி போனதுனால 17 வாரம் நம்ம என்ன செய்ய முடியல, ஆலயத்திற்கு வர முடியல. இப்போ நமக்கு பைபிள்ல நிறைய வசனங்கள் நமக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பதற்கும் பிரசங்களை கேட்பதற்கும் வாய்ப்பு கிடைச்சு. எனக்கு தெரிய ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 யூடியூப் வசனம், யூடியூப்ல டிவோஷன் அல்லது ஆன்லைன்ல பிரசங்கம் அல்லது செமினார் அப்படி நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே. உங்களில் பலர் சத்திய டிவியில் தினந்தோறும் தலையை கொடுத்து உட்கார்ந்து சாயந்தரம் நைட்டு எத்தனை மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் பார்த்துருக்கு. நான் பல நேரம் அதை கண்டிச்சிருக்கிறேன். ஆனாலும் அதற்கான காரணங்களை நம்ம பேசுவோம். இந்த காலகட்டம் என்பது, கொரோனா நோய் தொற்று காலம் என்பது எதற்கான காலம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவர்களை போல நாம் பயப்பட தேவையில்லை. நான் என்னுடைய திருச்சபையாருக்கு நான் விசுவாசத்தோடு வளர்த்து எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற திருச்சபையாருக்கு சொல்வதெல்லாம் அதுதான். இந்த உலகத்தில் எதுவும் புதுசாக ஒன்றும் நடந்துடல. இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் டெட்டால் பாட்டில் எடுத்து காட்டினாங்க. ஏற்கனவே கொரோனா வைரஸுக்கு இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக காட்டினாங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. ஆனால் அதற்கு தான் பேர் வச்சிருக்காங்கன்னா COVID-19. 2019 இந்த கிருமி வேகமாக பரவுனதுனால தான் கொரோனா வைரஸ் டிசீஸ் அப்படிங்கிறது தான் கோவிட் அப்படின்ற சுருக்கி COVID-19 பேரில் அதை நம்ம அழைக்கிறோம். சரி, இந்த காலகட்டம் என்பது நமக்கு எதற்கான காலகட்டம் அப்படின்னா இரக்கம் பாராட்டுவதற்கான காலம். எதற்கான காலம்? இரக்கம் பாராட்டுவதற்கான காலம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படிக்கிறது? ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் சகல பலிகளை பார்க்கிலும் கடவுளை அறிகிற அறிவரையும். இந்த காலகட்டம் என்பது பலி செலுத்துவதற்கான அல்லது ஆலய வழிபாடுகளிலே பங்கு பெறுவதற்கான காலமாக அல்லாமல் இரக்கத்தை விரும்புகிற காலமாகவும் கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற காலமாகவும் இருக்கு. எத்தனை பேர் நம்ம இந்த 4 மாசத்துல வழக்கமா ஜபம் பண்றதோட அதிகமா ஜபம் பண்ணாம இல்லையா? நான் நினைக்கிறேன் அந்த கொரோனாவுக்கு நன்றி சொல்லணும். நிறைய பேர் ஆண்டவரை தேடுவதற்கும் நிறைய பேர் கடவுளுடைய சமூகத்திலே நேரங்களை செலவிடுவதற்குமான ஒரு காலமாக இந்த காலம் இருந்தது. அதற்கு கொரோனா உதவி செய்தது. நாம ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, வேதத்தை நேசியுங்கள், ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்றப்ப நமக்கு என்ன செய்யல, கேட்கணும். ஆனா நம்ம பக்கத்து வீட்டுல அது பக்கத்து தெருவில் கொரோனா வந்து சாகிறப்ப நமக்கு என்ன ஆகுது? பயமாகுது. ஆண்டவரை என்ன காப்பாற்ற அமைச்சா சாப்பிட்டு என்னைய காப்பாத்திரும் அப்படின்னு நம்ம செஞ்சோம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துக்கு மட்டும் படிக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு சமயம் உண்டு. ஒரு சமயம் உண்டு. அப்படியே நீங்க படிச்சு போனீங்கன்னா 8வது வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு 24 28 வகையான காலங்களை பற்றி சொல்லுது. பிறப்பு, இறப்பு, நடவு, அறுவடை, கொள்ளுதல், குணப்படுதல், இடித்தல், கட்டுதல், அழுகை, சிரிப்பு, உயரப்படுதல், துள்ளி மகிழ்தல், கல்லை எறிதல், கல்லை சேர்த்தல்,
அரவணைத்தல், அரவணையாமல் இருத்தல், தேடி சேர்த்தல், இழத்தல், அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு 28 வகையான காலம் இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கு. இந்த கொரோனா நோய், இந்த தொற்று, கிருமி எப்படி உருவானது அல்லது இது எப்படி பரவுது அப்படின்றத பத்தி நான் பெருசா சொல்ல முடியாது. அதை பற்றி ஆராய்ச்சியை நாம் யாரும் அதிகமாக ஈடுபட முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் இந்த கொரோனா தொற்று வந்தது, இது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை நான் சொல்றது அடிப்படை வாதமாக கூட இருக்கலாம், ஆனால் அதிலே நிறைய உண்மைகள் இருக்கிறது. அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம், இந்த வசனங்களை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. 11வது வசனம் படிங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அப்ப இப்ப நடக்கிற விஷயத்தை நம்ம அறிய முடியுமா? யார் இது நடப்பிக்கிறது? கடவுள் நடப்பிக்கிறார். அதை மனித அறிவால் கண்டுபிடிக்க முடியாது. 14வது வசனம் படிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். அதனுடைய ஒன்று கூட்டவும் கூடாது, அதில் ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்துக்கு பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். எப்படி செய்து வருகிறார்? இப்படி செய்து வருகிறார். யாரு பயந்திருக்கும்படி? மனிதர் கடவுளுக்கு பயந்து இருக்கும்படி எப்படி செய்து வருகிறார்? இப்படி செய்து வருகிறார். கொரோனாவை கொடுத்து ஒரு பயத்தை நம்ம உருவாக்கி நாம் என்ன செய்யறோம்? இப்பதான் கடவுளை தேடுகிற உணர்வுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 15வது வசனம். முன் நடந்ததே இப்பொழுது நடக்கிறது. முன் நடந்ததே இப்பொழுது நடக்கிறது. நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். புரியுதுங்களா? அப்ப எதுவும் புதுசா ஒண்ணும் நடந்துடல. ஏற்கனவே இந்த கொள்ளை நோய் நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு, வரலாறு சொல்லுது. அந்த நேரத்துல அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லை, மருத்துவ கண்டுபிடிப்புகள் அதிகம் இல்லை. ஆனாலும் அந்த காலத்துக்கு ஏற்றாறு போல நோய் தொற்று இருந்திருக்குது, கொள்ளை நோய்கள் பரவி இருக்கிறது. ஆனால் இந்த கொள்ளை நோய்களுக்கு காரணம் கற்பிக்க நம்ம முயற்சிக்கணும். நம்மளாம் நிறைய பாவம் செஞ்சுட்டோம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொரோனாவை கொடுத்து மனித இனத்தை அழிக்கிறார். இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் நடந்தது போல நடக்குது அப்படின்னா நம்ம கற்பிக்கிறோம். அதுல வேற சும்மா இருக்காம சீனாக்காரங்களை விமர்சனம் பழி போடும். சீனா தான் காரணம், அவங்க தான் இந்த நோய்க்கு காரணமானவர்கள். கட்டுப்பாடோட சாப்பிடாம கட்டுப்பாடற்ற பைபிள் சொல்ற வசனங்களுக்கு எதிராக சாப்பிட்டவங்க, அப்புறம் ஊழியர்களெல்லாம் அடிச்சு கொண்டாங்க. அதனால தான் என்ன ஆகுது? அந்த நாட்டில இருந்து வரையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்துல அதிகமா சாவு குறைவாக இருக்கிற ஒரே நாடு சீனா. தொடர்ந்து அங்க இருக்கலாம். நாம இதை ஒரு காரணமாக சொல்லிவிட முடியாது. ஏன்னா அதிகமாக பைபிள் அச்சடிக்கப்படுகிற நாடு எது? சீனாவில் தான் அச்சடிக்கும். இந்தியாவில் கூட பைபிளாக அடிக்கும், சீனாவில் தான் அதிகமாக. அப்போ பைபிள் அச்சடிக்கிற நாட்டை ஆண்டு அழிப்பாரா? நமக்கு சில பொருத்தம் இல்லாத அல்லது இந்த காலத்துக்கு உதவாத சில விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது பேச தேவையில்லை. அப்படி நீங்க உங்களை குழப்பிக்கிட வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கு. ஏசாமி இந்த கொள்ளை நோயை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா மத்தேயுல லூக்காவுல 2 இடத்துல சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய வருகைக்கான அடையாளமாக நாடுகளுக்கு நாடு போர்கள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் உண்டாகும் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அதை பத்தி அதிகமா அவரு பேசல. அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் கொள்ளை நோய் இருந்துச்சா அப்படின்னா இருந்த மாதிரி குறிப்புகள் இல்ல. அவர் கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், நடக்க முடியாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் குணம் கொடுத்தாரே தவிர கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குணம் கொடுத்தாரான்னு பற்றிய குறிப்பு இருக்கானா? இல்ல. அதனால நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம அதில் போய் நடத்தி நம்மளை பயத்துக்குள்ளாக போய்விடாதபடிக்கு நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கான காலமாக அல்லது பைபிள் சொல்ற
ஆண்டவர் சொல்லுகிற வாழ்வை வாழ்வதற்கான காலமாக இந்த காலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம சபையா கிறிஸ்தவர்கள் சொல்கிறது என்னன்னா, கடவுளுடைய கோபம் நம்ம மீது வந்துருச்சு, கடவுள் பயம் இல்லை, அதனாலதான் இவ்வளவு வேகமா கொரோனா தொற்று பரவுது அப்படின்னு சொல்றோம். ஒரு வகையில அடிப்படைவாதத்தோடு உண்மைன்னு சொன்னா கூட கடவுள் நாம் செய்கிற பாவத்திற்காக அல்லது நாம் செய்கிற குற்றத்திற்காக நம்மை அழிச்சிருவாரா? நீங்க தான் சொல்லுங்க. நாம செய்யற பாவத்துக்கு நம்மை அழித்துருவாரா? சத்தமா சொல்லுங்களேன். அழிக்க அப்ப என்ன செய்வாரு? திருத்துவதற்கு. அப்ப திருத்தணும்னா எப்படி திருத்த முடியும்? சில பழைய மொழிபெயர்ப்பு சிக்ஷைன்னு சொல்லுவாங்க, சில தண்டனை, சில அல்லது கண்டிப்புன்னு சொல்றாங்க. சில கண்டிப்புகளை அல்லது எச்சரிப்புகளை அவர் கொடுத்து மாற்றுவார். நீங்க உலகத்தை யோசித்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் இறந்திருக்கிறாங்க. இது நமக்கு என்ன உணர்வை தருகிறது? நாளைக்கு நமக்கும் வந்துருமோங்கிற பயம் இருக்கா இல்லையா? நேரத்தில் 2 பேர் எங்கள் உறவினர் 2 நாளைக்கு முன்னாடி போதனோடைய தாய்மாமா ஒருத்தர், அப்புறம் இன்னொரு மாமா, 2 பேரும் அடுத்தடுத்த நாள் இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் கொரோனாவில் இருந்திருக்காரு. இப்போ அவருடைய அடக்கத்துக்கு போக முடியுமாங்க? ஏன் போக முடியாது? போனா நமக்கு அப்போ உயிர் பயம் என்பது. இப்ப நீங்க யாரை தேடுவீங்க? கடவுள் இல்லையா? அப்ப கடவுள் நம்மை தண்டிப்பவரோ நம்மை அழிப்பவரோ அல்லன்ற உண்மையை நம்ம செஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவரை நம்மை கண்டித்து எச்சரித்து திருத்தக்கூடியவர் அப்படின்றத மட்டும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதை பத்தி சொல்றப்ப சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனம் படி. 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் எவ்வளவு நேரமா? 1 நிமிஷம். 1 நிமிஷம். அவருடைய தயவு நீடிய வாழ்வு. நான் புது மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும். அப்ப கடவுளுடைய கோபம் என்பது எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம்னா எத்தனை செகண்ட்ஸ்? 60 செகண்ட் தான். ஆனா அவருடைய கருணை, அவருடைய இரக்கம் என்பது, அவருடைய தயவு என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிய வாழ்வுக்குரியது, அது நிலைத்த வாழ்வுக்குரியது, வாழ்நாள் முழுவதுக்குமானது. இப்ப எது அதிகமா இருக்குது? அவருடைய கோபமா அல்லது கருணை? அப்ப கருணை அதிகமாக உள்ள ஆண்டவர் நம்மை தண்டித்து அழிப்பாரா, கொள்ளுவாரா? ஆனா அதுதான் எனக்கு விடமாட்டாருன்றதா நான் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்க முடியாது கூட. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவருடைய கோபம் என்பது ஒரு நொடி பொழுதுதான். ஆனால் அவருடைய கருணை ஆயுட்காலத்துக்கு உரியது, வாழ்நாளுக்கு உரியது. எனவே தான் நம்மை அழிப்பதற்கல்ல, அவர் நம்மை அரவணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே அவருடைய கைகளிலே நம்மை ஒப்படைக்க நாம் அழைக்கப்படும். அததான் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல மேற்கோள் காட்டுகிறாரு. அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதே மாதிரிதான் நிறைய நேரத்துல நாம் குழப்பிக்கிறோம். யூதர்களுடைய திருமறை பழைய ஏற்பாடு இல்லையா? யாருடைய திருமறை? உங்களுடைய பைபிள் எது? உங்களுடைய பைபிள் எது? 2 சேர்ந்தது. புதிய படம்னா பழைய படம் கிழிச்சு தூரப்படலாமா? 2 சேர்ந்ததுதான் கிறிஸ்தவருடைய திருமறை. யூதர்களுடைய திருமறை பழைய ஏற்பாடு மட்டும் தான், புதிய ஏற்பாடை ஏற்றுக்கிறது இல்லை. இன்னொன்னு, இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களுக்கு நமக்கு நேரடி தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இருக்கா? அல்லது அந்த பக்கத்து ஊர்ல இருந்திருக்கோமா? எதுவுமே கிடையாது. அல்லது நம்ம சொந்த பந்தமா? எதுவும் கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டு வசனங்களை நம்ம ஆளுக போட்டு இந்த 4 மாசத்துல அடி 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 அடின்னு என்ன செய்யறாங்க, ஒருத்தராங்க. எனக்கெல்லாம் பயங்கர வேதனையா இருக்கு. நான் ஒரு பழைய ஏற்பாட்டு மாணவன். பழைய ஏற்பாட்டுல முதுகலை படிச்சுட்டு இன்னும் ஆய்வு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற மாணவர். இவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப
வேதனையா நிறைய நேரத்தில் குழப்பிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குழப்பிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அங்க சொல்ற விஷயம் சட்டம், நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? சட்டம்னு ஒண்ணு இருக்குது. சட்டம் என்ன செய்யும்? தண்டிக்கும். நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? தண்டிக்கும். கண்டிப்பா தப்பு பண்ணா நியாயம் தீர்க்கும் என்பது என்ன? நியாய தீர்ப்பு என்பது என்ன? தண்டனை தான். நம்ம தப்பு பண்ணா தப்பு முடியாத தண்டனை. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? கிருபை அப்படின்னு சொல்லுது. கடவுளுடைய அருள்னு சொல்லுது. அதற்காக தான் யார்? நமக்காகத்தான் யார் பலியா இருக்கா? ஆண்டவர் இயேசு பலியா இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு சட்டத்தை சொல்லி உனக்கு தண்டனை சொல்லணும்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிருபைங்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு பொதுவா இருக்கணும். அதனால நீங்க இந்த மாதிரி பிரசங்கங்களை வெளியில கேட்கிறப்ப எது நமக்கான பிரசங்கம், எது சரியானது, பைபிளுக்கு ஒத்து போகிறது, எது சரியா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். நான் சொன்ன பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். அதே மாதிரி சட்டம் அல்ல, கிருபை தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நாம இங்க நிக்கிறது எதனால? நம்ம நீதிமானா இருக்கிறதுனாலயா? ரொம்ப நம்ம கரெக்டா சட்டத்தின்படி நடந்ததுனால உயிரோட இருக்கிறோமா? எதனால இருக்கிறோம்? என்னை பார்த்தவங்க தெரியும். லாக்டவுன் காலத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? பயணமாயிட்டே தான் இருக்கிறேன், எங்கேயாவது போயிட்டே தான் இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் எனக்கு என்ன செய்யல, கொரோனா தொற்றால எனக்கு வரலன்னு பெருமையா நான் சொல்றதுக்கு இல்லை. யாருடைய அது செயல்? கடவுளுடைய கிருபை. நான் நீதிமான் என்பதனால் எனக்கு இந்த கொரோனா தொற்று வராமல் இல்லை. நான் கடவுளுடைய கிருபையினால் என்ன செய்கிறேன்? பாதுகாக்கப்படுகிறேன். இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம். எனவே நியாயப்பிரமாணம் என்பது நம்மை தண்டிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு நம்முடைய கிருபை, ஆண்டவர் இயேசு என்பவர் நமக்கு கிருபையினால் நம்மை காக்கிறார் என்பார். எனவே இந்த நாள் மட்டும் நாம் அழியாமல், நாம் பாதிக்கப்படாமல் காக்கப்படுவது நம்முடைய நீதி அல்ல, கடவுளுடைய கிருபை அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சோலா கிரேசியா என்று சொல்றார். கிருபை மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்று சொல்றார். சரி, இந்த அடிப்படையில இன்றைக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதியை நான் வேகமாக விளக்கி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 8 வசனம் வேகமா பார்த்து நாம் நிறைவு செய்வோம். திருடுறது பாவமா இல்லை? திருடுறது பாவமா இல்லையா? பொய் சொல்றது பாவமா இல்லையா? ஆனா சில என்ன இருக்குது, அதற்கு விதி விலக்கு இல்லையா? இப்ப இடையில சாத்தான்குளத்துல வெட்டை படுகொலை நடந்ததும் நான் நிறைய காவல்துறை அதிகாரிகளுடைய பேட்டிகளை கேட்டுட்டே இருக்கேன். அப்ப 2 அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள். ஒன்று வந்து ஏடிஜிபி விஜயகுமார், வீரப்பனுடைய அந்த கண்டுபிடிச்ச சுட்டு கொண்ட அதிகாரி. இன்னொருத்தர் ராம்நாட்டில் ரொம்ப நாளா டிசியா இருந்தார், என்கவுண்டர் வளர்த்துறை. என்கவுண்டர் வளர்த்துறை வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ராம்நாட்டில் வைக்கிறத நடத்துறப்ப அவர் அலுவலகத்துக்கு போய் வருவேன். அவங்க 2 பேர்த்தையும் கேட்கிறப்ப அவங்க சொன்னது என்னன்னா, கொலை செய்வது பாவமா இல்லையா? பாவம். ஆனா என்ன ஒருத்தர் கொல்ல வரான்னு அவனை கொள்றப்ப அது என்ன ஆயிடுது? பாவம் இல்லாம. யாராவது ஒருத்தர் என்னை அழிக்க வராரு, என்னை கொல்ல வராருன்னா, கொல்ல வர்றவர் நான் திருப்பி அவர் சுட்டு போயிட்டா அது என்ன ஆகுது? அவங்களுடைய சட்டத்தின்படி குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லு. தற்காப்புக்காக ஒருவரை தாக்கினால் அது குற்றம் இல்லைன்னு நம்ம இந்திய சட்டம் சொல்லுது. இப்ப நீங்க சொன்னீங்க திருடுறது பாவம். இப்ப நம்ம தான் பார்க்க போறோம். 12ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனம் பாருங்க. காலத்திலே இயேசு ஓய்நாடி வயலிலே போனார். அவருடைய சீசர்கள் பசியாக இருந்தது. கதிரிலே கோயிலிருந்து தொடங்கினார்கள். சீசர்கள் பசியாக இருந்தார்கள். அது ஒரு ஓய்வு நாள். வயல்வெளியில போறாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? சீடர்கள் கதிர்களை கொய்து. இது சரியா தப்பு?
கதிர்களை கொய்து சாப்பிட்டார்கள் போட்டு பசி இருந்துச்சு சாப்பிட்டாங்க. இது சரியா தப்பா? சரியா தப்பா? நீ தான் சொல்லணும். வேகமா சொன்னீங்கன்னா வேகமா முடிச்சிடறேன். சரியா? இப்போ நீங்க எல்லாம் கடை வச்சுக்கீங்க நிறைய பேர். அதுக்காக வாங்க. சரியா தப்பான்னு சொல்லுங்க. இப்போ லாக்டவுன் நிறைய பேருக்கு வேலை இல்லை. இவங்க கடையில் வெளியில வந்து காரச்சேவு முறுக்கு எப்படிலாம் வச்சிருக்கிறீங்க, அரிசி பைய வச்சிருக்கிறீங்க. பசியா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பைய தூக்கி போனா என்ன செய்யுது? சீடர்கள் கேட்கல. பசங்க தெளிவா சொல்லுது. சீடர்கள் பசியா இருந்தாங்க, கதிரில கொடுத்து இருந்தாங்க. இப்போ வந்து பசியோட வர உங்க கடையில இருக்கிற அரிசி பைய தூக்கி போற என்ன செய்யுது? பயிர் வளர்க்கிறவருக்கு அது பிரச்சனை இல்லையா? தோட்டத்துக்காரருக்கு அது பாதிப்பு இல்லையா? உங்களுக்குன்னா அப்ப குற்றம், பயிர் தோட்டத்துக்காரருக்குன்னா குற்றம் இல்லை. இதுதான் பாத்தீங்களா? திருடுறது பாவமா இல்லையா? இப்ப என்ன சொல்ல வரோம்? பசியோட ஒருத்தர் பறிச்சாருன்னா பாவம் இல்லைன்னு சொல்லுவோம். எப்படின்னா பசியா இருக்கிறவர் பதுக்க மாட்டார், தேவையான சாப்பிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்படி பாக்குறப்ப ஒரு பசியோட வர்றவங்க கடைக்கு வந்தா என்ன செய்யறது? என்னன்னா இதுதான் நம்ம நியாயம் கற்பிக்கிறோம். பசியா இருக்கிற சீடர்கள் பறிக்கிறது பாவம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அதே பசியோடு இருக்கிற ஒருவர் நம்ம கடையில் வந்து பொருள் எடுத்துட்டு போனா அது குற்றமாயிடும். ஏன்னா படிக்க போறது யார் பொருள்? நம்ம பொருள். அடுத்து படிக்கிற 2வது வசனம் பாருங்க. பரிசேயர்கள் அதை கண்டு இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பரிசேயர்களுக்கு சீடர்களுடைய பசியை பற்றி பிரச்சனை இல்லை, அந்த தோட்டத்துக்காரனுடைய பொருள் போறதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஓய்வு நாள் தான் பிரச்சனை. நீங்க நல்லா கவனிக்க. சீடர்களுக்கு என்ன பிரச்சனைனா பசி பிரச்சனை, தோட்டத்துக்காரனுக்கு பொருள் போகுது அதை பத்தி அது குறிப்பே இல்லை. அது தப்பா தப்பு இல்லையா, பாவமா பாவம் இல்லையான்னு இல்லை. சீடர்கள் பரிசேயர்களுக்கு என்ன பிரச்சனைனா ஓய்வு நாளை இவர்கள் மீறுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க. நிறைய நேரத்துல நாம கூட சடங்குகளுக்கு அல்லது பொருளற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையானதை மறந்து போகிற மக்களாக நம்ம. அதை சொல்றதுக்காக அந்த பகுதியை நான் எடுத்தேன். ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக யூத திருமுறையை கற்றுத் தெரிந்தவர். யூத திருமுறை என்று சொல்கிற பொழுது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை ஆண்டவர் இயேசு நன்கு கற்று அறிந்தவர். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த 8 வசனத்துக்குள்ள பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் 3 பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்று சட்ட புத்தகம், வரலாற்று புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம். இந்த 3 புத்தகத்துல இருந்தும் அவருடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார், மேற்கோள் காட்டுறார். அதுதான் அவருடைய அறிவு, அதுதான் அவருடைய ஞானம் அப்படின்னு பாருங்க. 3வது வசனத்தை படிங்க. இதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பசியா இருந்த பொழுது செய்ததை நீங்கள் அது எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்குது? அது என்ன புத்தகம்? வரலாற்று புத்தகம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் குறிச்சுக்கோங்க. வீட்டில் மெதுவாக படிச்சு பாருங்க. தாவீதும் அவனுடைய தோழர்களும் பசியா இருக்கிறப்ப அங்க அந்த குருவிடம் கேட்கிறார்கள், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? உடனே சொல்றாரு, சமூகத்தை போல் பழைய மொழிபெயர்ப்புல இருக்கும், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அப்பங்கள் மட்டும் கொஞ்சம் உள்ள இருக்குது. அது வந்து யார் சாப்பிடணும்? ஆசாரியர்களும் லேவியர்களும், அவரை சார்ந்தவர்கள் தான் சாப்பிடணும். அதுக்காக வச்சிருக்க குருக்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு அது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க. அது நீங்க அங்க படிக்கலாம். அதே இது திரும்ப அப்படியே பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. 5வது வசனம். அன்றையும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேறு நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள். அப்ப ஓய்வு நாள் என்பது ஆசாரியர்களுக்கு இல்லையா? ஆசாரியர்கள் ஓய்வு நாள் என்ன செய்யறாங்க? வேலை செய்யறாங்க இல்லையா? பேசுறாங்க. பேசக்கூட கூடாதுன்னு தான் சட்டம். ஆனா ஆசாரியர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், பலிகளை அவங்க வந்து அவங்க கடமைகளை செய்யறாங்க. அப்ப அது வந்து குற்றம் இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப அதை எங்க பேசுறாருன்னா அது சட்ட புத்தகத்துல இருந்து எடுத்து பேசுறாரு. நீங்க பார்க்கலாம். என்னாகமும் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம்,
லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பகுதியை தான் ஆண்டவர் இயேசு இங்கே மேற்கோள் காட்டு. அடுத்து பாருங்க 6வது வசனம். கோவிலை விட படிங்க. 6வது வசனம் படிங்க. தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்துடைய கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். அடுத்து படிங்க. வலியை அல்ல இரக்கத்தை விரும்பு. வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற என்ற கருத்தை நீங்கள் அறிந்திருக்கலாமா? அறிந்திருக்கிறீர்களா? அப்ப அந்த கருத்து எங்க இருக்குது? வலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்ற கருத்து எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்கு, தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு, ஓசியா 6:6 அங்க மட்டுமல்ல வேறு சில இடங்களில் சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கூட சொல்றாரு, உங்களுடைய பொருளற்ற வழிபாடுகளுக்கு தேவையில்லை, மனம் திரும்புதல் தேவை என்று சொல்றாரு. நான் ஏன் இந்த பகுதியை உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம பல நேரங்களில் நம்முடைய பார்வையில குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த தவறுகளை செய்கிறவருடைய பார்வையில நம்ம என்ன செய்யணும்? அது சரியா தப்பான்னு பார்க்கணும். இப்ப சீடர்களுடைய பார்வையில பார்க்கிறப்ப கதிர்களை கொய்தது சரி, பசியோடு இருந்தா அதனால சரி. தோட்டத்துக்காரன் பார்வையில சீடர்கள் கொய்தது பார்த்திருந்தா சரியா தப்பா? தவறு. புரியுதா உங்களுக்கு? அப்ப யாருடைய பார்வையில பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வழியை அல்ல. வழி என்பது எதோடு தொடர்புடையது? ஆலய வழிபாட்டோடு தொடர்புடையது. வழி செலுத்த எங்க செலுத்த முடியும்? ரோட்ல செலுத்துவோமா? வழி செலுத்துறது எங்க செலுத்துவோம்னா ஆலயத்துல செலுத்துவோம், கோயில்ல செலுத்துவோம். அது கோயிலோடு தொடர்புடையது. ஆனா இறக்கம் எங்க காட்ட முடியும்? இறக்கம் கோயிலையா காட்ட முடியும்? எங்க காட்ட முடியும்? கோவிலுக்கு வெளியில. நான் சொல்ல வந்த தலைப்பு, இந்த நாளுக்குரிய தலைப்பு சொன்னேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு சொன்னேன். இந்த காலம் என்ன காலம் அப்படின்னு சொன்னேன். யாருமே குடிக்கல, எல்லாரும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி. இன்னும் இந்த 10 மாசம் கூட கொரோனா போகாது. எப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அப்பதான் குறையும். பலமுறை சொல்லியாச்சு, போதர் சொல்றத கேட்கறதே இல்லை. குறிப்பிடுத்தாதான் கொரோனா போகும். போதர் சொல்றத கேட்டாதான் கொரோனா போகும். இன்னும் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திரும்ப படிங்க. 1 சாமுவேல் 15:22 படிங்க. சாமுவேல் கர்த்தருடைய சக்தி கீழ்ப்படிதல் பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? என்ன அர்த்தம்? சர்வாங்க தகனபலிகள் பிரியமா இருக்குமோ? நம்ம என்ன அர்த்தம் சொல்றது? முன்னாடி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்னது? சொல்றத எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? அப்ப இந்த கொரோனா போகாதது காரணம் யாரு? கொரோனா சரியாகாத காரணம் யாரு? யாரு? நான் தான் காரணம். சொல்லுங்க, நான் தான் காரணம். இந்த கொரோனா நோய் தொற்று போகாததுக்கு யாரு காரணம்னா நான் தான் காரணம். ஏன்னா கர்த்தருக்கு நான் இன்னும் கீழ்ப்படிய கேட்கிறேன், ஆனா என்ன செய்ய முடியல, இப்படி விட்டுறேன், இப்படி உள்ள விட்டு அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. அததான் தெளிவா 1 சாமுவேல் 15:22 சொல்லுது. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப தேவை, வழி செலுத்துறது பெருசா தேவையில்லை. நாம சில நேரங்கள்ல நமக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை மட்டும் பேசிட்டு போறமே தவிர கடவுள் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம செய்யறது இல்லை. அப்ப இந்த நோய் தொற்று நீங்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் இன்னும் என்ன செய்யல, மனம் மாறல, அது மாறுவதற்காக காத்துட்டு இருக்காரு. அப்ப நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், வழி செலுத்துதல் என்பது ஆலயத்துக்குள்ளால் நிறைவேற்றப்படுகிற வேலை, இரக்கம் காட்டுதல் என்பது ஆலயத்துக்கு வெளியே காட்டப்படுகின்ற வேலை. இந்த 4 மாதத்துல நம்ம கோயிலுக்கு வர முடியல, கோயிலுக்கு காணிக்கை செலுத்த முடியல, கோயில நம்ம தோத்திர காணிக்கை படுத்த முடியல, ஆண்டவருக்காக நேரம் செலவழிக்க முடியல. ஆனால் இந்த நேரத்தை இரக்கம் காட்டுதலுக்காக செலவழிச்சிருக்கோமா? நீங்கதான் சொல்றேன். நான் என்னுடைய மனசாட்சிப்படி கொஞ்சமாவது இரக்கம் காட்டுதலுக்கான காலமாக செய்திருக்கிறேன், ஒப்படைப்போடு செஞ்சிருக்கிறேன். உங்களை பலர் நீங்க அந்த பணியை நடத்திருக்கீங்கள நினைச்சிருக்கீங்க, பொருளா கொடுத்தீங்க, பணமா கொடுத்தீங்க, நிறைய நேரத்தில் நீங்களே சிலருக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. இதெல்லாம் பாராட்டணும், புரியுது? அதனாலதான் இந்த பலி செலுத்துவது என்பதை விட இரக்கம் காட்டுவதுதான் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி. அந்த இரக்கம் காட்டுதல் என்பது இறைத்தன்மை, கடவுளுடைய இரக்கம் யார் காட்டுவா? சாதாரண மனிதர் காட்டுவாரா?
இறைவனுடைய தன்மையுடையவர்கள் தான் காட்ட முடியும். கடவுளுடைய பிள்ளைகள் தான் அந்த இரக்கத்தை காட்ட முடியும். அப்ப நீங்களும் நானும் இரக்கம் காட்டினா நம்ம யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? இரக்கம் காட்டணும். அது இறைத்தன்மையாக வெளிக்காட்டப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். சரி, யாருக்கு இரக்கம் காட்டணும் அப்படின்றத மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வீட்டில் போய் படிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது. இரக்கம் காட்டணும். யாருக்கு இரக்கம் காட்டணும்? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. இடத்துல பேசிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு HM-க்குரிய இன்க்ரிமெண்ட்டுக்காக கையெழுத்து போடுவேன். அப்போ அந்த அம்மாவுக்கு சம்பளம் வந்து 76,000 சம்திங் போட்டுட்டு கையெழுத்து போட்டேன். அப்போ அவங்க பார்த்து சொன்னாங்க, யாருக்கு ஒரு HM வந்து அவங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகுது, அதுக்காக போட்டுருக்கேன்னு சொன்னேன். நீங்களும் அவங்களை நெருக்கி வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ சம்பளம்? 76,000. நான் சொன்னேன், அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லையே அப்படின்னு. அப்போ ஒரு 30,000 வாங்குவீங்களேன்னு நம்ம எதுவாக என்னுடைய சேலரி ஸ்லீப் எடுத்து காட்டினேன். இப்படி பார்த்துட்டு இதை வச்சு எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? நாங்கள் சம்பளம் வாங்குறதுக்காக வரல, பணி செய்வதற்காக வந்து. அப்புறம் தான் அவங்க யோசிச்சாங்க, நாங்களாம் போதுன்னா நிறைய சம்பளம் வாங்குவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு. இரக்கம் காட்டுதல் அப்படின்றப்ப யாருக்கு நம்ம இரக்கம் காட்டணும்? அதுதான் அந்த வசனத்தில் பார்க்குறோம். அங்கே ஒரு குறிப்பு எடுத்து பாருங்க. நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்வதற்கு படிக்கணுமா? நன்மை செய்வதற்கு, நன்மை செய்யறதுங்கிறது ஒரு செயல், ஒரு குணநலன், ஒரு தன்மை. அதை போய் படிக்கணுமா? படிக்கிறதுக்கு போய் படிப்போம். படிக்கிறதுக்கு போய் படிப்போம். ஸ்கூல்ல போய் படிப்போம். எதற்காக? அறிவை. அப்ப நன்மை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக படிக்கணும். ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது 1 1 2 அப்படின்றது கூட்டல், 1 × 1ங்கிறது பெருக்கல். இது தெரியணும். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடாலஜியை தெரிகிறதுக்கு நம்ம செய்ய முறையாக படிக்கணும். அப்ப நன்மை செய்வதை கூட சும்மா செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு. அடுத்த வசனத்துல அடுத்து பாருங்க. நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நியாயம் நம்மளை தேடி வராது. நம்ம நியாயத்தை. அதனாலதான் மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கன்னு சொல்லு. அப்ப நீதி என்பது, நியாயம் என்பது நம்ம தேடி வராது. நம்ம தான் என்ன செய்யணும்? தேடி போகணும். அப்படி அடுத்த படி. ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து. யார? ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கணும். திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்யணும். விதவையினுடைய வழக்கை விசாரிக்கணும். அப்படி செய்வதுதான் சரியான இரக்கம் காட்டுதல் அப்படின்னு ஏசாயா சொல்றாங்க. இவ்வளவு ஆமோஸ், ஓசியா இந்த புத்தகங்களுக்கு போனீங்கன்னா இன்னும் அவங்க இரக்கம் காட்டுதலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வேற என்னத்தை ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவரே கேட்பார். இரக்கம் காட்டுதலை எதிர்பார்க்கிறேன், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறேன்னா மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காலம் என்பது இரக்கம் காட்டுவதற்கான காலம். யாருக்கு இரக்கம் காட்டணும் அப்படின்றத திருமுறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வழியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறார், நியாய பிரமாணத்தை அல்ல கிருபையை நாம் சார்ந்து அழைக்கிறோம். சட்டம் நம்மை தண்டிக்கும், கிருபை நமக்கு வாழ்வு கொடுக்கும். வழி என்பது ஆலயம் சார்ந்தது, இரக்கம் என்பது ஆலயத்திற்கு வெளியே மற்ற மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் உண்டு. இது அதற்கான காலம். எனவே அதற்கு நம்மை கடவுள் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை, நமக்கு கிடைத்திருக்கிற தாளந்துகளை, நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்வது, அதுதான் இறை நீதியாக ஆண்டவர் விரும்புகிற செயல்பாடாக இருக்கும். அப்படி நாம் இரக்கத்திற்கான காலத்தை பயன்படுத்திக் கொள்ள கடவுள் நமக்கு எதிர்பார்க்கிறார். நாம் இதை வழி செலுத்துவதற்கான காலமாக அல்லாமல் இரக்கம் காட்டுவதற்கான காலமாக அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காக கிறிஸ்தவ கீர்த்தனையில 220வது கீர்த்தனை, என்னை ஜீவ பலியாக கொடுத்தேன்
ஏற்றுக்கொண்டு பேசுகிற பாடலை நம்ம பாடுவோம். அப்புறம் நம்மையும் இந்த காணிக்கையும் நமக்கு சமர்ப்பிக்கிறோம். 220வது கீர்த்தனை என்னை ஜீவபலியாய் என்னை வழக்கமாக நாம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக சந்தா வாக்கு செய்வது நான் ஊரடங்கு அமலுக்கு இருந்ததினாலே சந்தாக்கள் வாக்கு செய்வதற்கான காரணத்தை நம்ம நிறைய நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். 31/7/2020க்குள்ளாக சந்தாக்களை செலுத்தியாக இருக்கும். எனவே நீங்கள் இவர்களும் சந்தா செலுத்தாதவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா வருகிற 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் சந்தாக்களை செலுத்துங்கள். அதே போல சுயவருக்கு உண்டியல் படைக்காதவர்கள் இருக்கிறாங்கன்னா அதையும் வருகிற வாரத்திலே அழைத்து வந்து படைக்க கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக நீங்கள் திருச்சபை சார்ந்த ஊழியர்களே செய்து கொடுத்து வருகிற ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த வாழ்க்கை காலத்திலே திருச்சபை செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய என்போடு நாம் ஜெபம் செய்வோம். உங்களில் இருவர் ஜெபிக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்ற மக்கள் பாதுகாக்கப்பட, அதிலும் சிறப்பாக முன்னிலை பணியாளர்களாக இருந்து பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், வருவாய்த்துறை நிறுவனர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தமட்டில் 4 அமைச்சர்கள் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளாகியிருக்கிறார்கள். மக்கள் பணியில் இருக்கிறவர்கள் பாதுகாப்போடு இருக்க தொடர்ந்து நல்ல திட்டங்கள் தீட்டப்பட்டு விரைவிலேயே இந்த கொரோனா நோய் தொற்று நிலை மாறி இயல்பு நிலைக்கு நாம் திரும்ப நாம் நம்முடைய பணிகளை விரைவிலேயே தொடர உதவி செய்ய வேண்டும் என்று யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பவர்களுக்காக, அவர்களோடு பணியாற்றுகிற முதன்மை பணியாளர்களுக்காக, நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்காக யாராவது சட்டத்தை ராஜா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலைகளில் எங்கள் இரவு முழுவதும் சுகமான வழியில் நடத்துகிறே உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளைக்கு உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே.
இந்த நாளுக்காய் உமக்கு சோதரம். உங்களை எவ்வளவாய் கண்மணி போல எங்களுக்கு பாதுகாத்திரே உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காய் நன்றி, இந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளை தகப்பனே எங்களை சுகமாய் எங்களை பாதுகாத்திரே, எங்கள் செகண்டில் அரவணைத்து கண்மணி போல பாதுகாத்திரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆராதனைக்காக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட எங்கள் சபை மக்களை நீர் பாதுகாத்திரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வியாதிக்காய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோய்க்காய் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தின்படி அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே தேசத்து மக்களுக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. தகப்பனை, இந்த வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீர் ஒரு விடுதலை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டுமா எங்களை காக்கிற தேவன், இனிமேலும் எங்களை கண்மணி போல எங்களை காப்பவர் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் நீ சுகமாக்கும் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீ சுகமாக்கும் வல்லமை உள்ளவர் அப்பா. இந்த தேவனே, நீர் பலப்படுத்துகிற தேவன் தகப்பனே. அப்பா, இந்த வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் தனிமைப்பட்ட ஜனங்களுக்காக இந்த சமூகத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் தனிமைப்பட்ட மக்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதல் வயதார் முதற்கொண்டு ஆண்டவரை தனிமைப்பட்ட நிலையில் நிற்கிறாங்க. அவங்க குடும்பத்தை விட்டு இந்த வியாதியை நீர் நீக்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் நீர் தொடுங்க ஆண்டவரே. அந்த வியாதியை நீர் குணமாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதியை விட்டு விலகி போகும்படி செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வியாதியில பாதிக்கப்பட்ட அமைச்சர்களுக்காகவும் இன்னும் அநேக ஏழை குடும்பத்துக்காகவும் தகப்பனே ஆண்டவரே அவங்களுக்குலாம் நீர் விடுதலை கொடுக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. இவனையும் உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வியாதியை குணமாக்குறதுக்காக மருத்துவர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்குகிறோம் ராஜா. உங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு கூட தெரியாம ஆண்டவரே வருகிற மக்களை அவங்க சுகமாக்குறாங்க அப்பா. அவங்களை நீர் குடும்பத்தை அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. இந்த தேவனை காவல்துறையினருக்காய் சோதரம் அப்பா. மக்களை ஒரு நிலையாய் படுத்தி இந்த தேசத்துக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வீட்டுக்குள்ளே இருக்கும்படி சட்டத்தையும் கொண்டு வந்து மக்களுக்காக அந்த நிலையில் உழைக்கிறாங்க ராஜா. அந்த மக்களுக்காய் காவல்துறை ஜனங்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. அவங்களை நீர் ஆசீர்வதற்காக மக்கள் சோதரம் தகப்பனே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த நோய்கள் தாக்காதவர், கொள்ளை நோய் பாதிக்காதவர் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன் அப்பா. பாதிக்கப்பட்டவர்களை நீ சுகமாக்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி தகப்பனே. ஒவ்வொரு தேவைகளும் தகப்பனே இந்த தேவனை சந்திக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தகப்பனே பொருளாதார வசதி குறைவினாலும் அதிக விலையினாலும் அதிகமாய் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் இருக்கிறாங்க. ஏழை ஜனங்கள் தகப்பனே இந்த வியாதியை மாற்றி போடுங்கன்றே எங்களுக்கு பழைய நிலைமையாய் மாறும்படி நாங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காய் நன்றி தகப்பனே. எங்கள் செபத்தை கேட்டதற்காய் உமக்கு சோதரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவருடைய செபங்களை கேட்டு பதில் தரப்போவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக நிலக்கோட்டை பகுதியிலே தீவிரமாக நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட மக்கள் விழிப்புணர்வு இருக்க தங்களை தாங்களே அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள அதற்கேற்ற நல்ல உணர்வை கொடுக்கக்கூடியதாக அதே போல கடந்த புதன்கிழமையிலிருந்து நம்முடைய ஆயிரவட்டையில் இருக்கின்ற கிராம செல்விலே ஊழியர்களை தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய ஆலயங்களிலே மக்கள் பாதுகாப்போடு வந்து வழிபட்டு செல்ல எந்த விதமான தடைகள் வந்துவிடாதபடிக்கு மக்கள் மிக கவனமாக அரசு சொல்லுகிற முறைகளை கைப்பற்ற பின்பற்ற அதே போல ஊழியத்தை நிறைவேற்றுகிற எங்களுக்கும் ஆண்டுக்கு தேவையான பாதுகாப்பை கட்டளையிட வேண்டிய தைரியத்தை தர யாராவது வருஷத்துக்கு உயர்த்தி இந்த நேரத்திலும் எங்களுக்கு நல்ல
கேட்டு ஆண்டவர் பதில் தருவதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய திருச்சமூகத்தை நாங்கள் நாடி வருகிறோம். அநேகருக்கு கிடைக்கக்கூடாத வாய்ப்பை எங்களுக்கு தந்து சற்று நேரம் உடைய திருச்சன்னிதானத்திலே அமர்ந்து உம்மை தொழுது ஸ்தோத்திரிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு அருள்பாடித்தே செலுத்தும். ஆண்டவரே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த காலத்திலே இரக்கம் காட்டுவதற்கான காலமாக எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த காலத்தில் நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து உம்முடைய இறைத்தன்மையை நாங்கள் பிறருக்கு காட்ட எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை எங்கள் பார்வையில் நாங்கள் பார்க்காமல் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பார்வையிலே அதை பார்க்க, அந்த பார்வையில் அதை புரிந்து கொள்ள, அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபைக்காக, தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயர் உள்ளிட்ட அனைத்து பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம். 24 பேராயர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளோம். அங்காங்கே ஒப்படைப்போடு பணியாற்றுகிற அனைத்து ஆயர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். சிறப்பாக நாங்கள் சார்ந்திருக்கிற மதுரை ராமநாதபுரம் பேராயத்திற்காக, எங்களுடைய பேராயர் ஐயாவுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, எங்கள் பேராயத்திலே பணியாற்றுகிற அனைத்து ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். உபதேசியார்கள், திருமறை பெண்கள், மிஷனரிகள், இளையோர் திருச்சபை பணியாளர்கள் ஒவ்வொருடைய கருத்தலத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து செயலாற்றுவதற்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களுடைய நிலக்கோட்டை ஆய்வட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நிலக்கோட்டை ஆய்வட்டத்தில் இருக்கின்ற சாண்டலபுரம், கோயில்பட்டி, ஸ்ரீகுமார்பட்டி, நிலக்கோட்டை ஆகிய 4 திருச்சபையுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினரையும் பலத்த கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நோய் தொற்று காலங்களிலே நீர் பாதுகாப்பார், நீர் அரணாய் இருந்தவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லா நாச மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களுடைய திருச்சபையாரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். சிறப்பாக 17 வாரங்களுக்கு முன்பதாக இந்த நாளிலே சிறுகுமார்பட்டி ஆலயத்திலே விசுவாசிகளோடு இணைந்து தொழுது கொள்ள எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சிறப்பாக தன்னுடைய தோத்திர காணிக்கைகளை செலுத்தி இருக்கிற அருமையான ஜோசஸ்க்காக, அக்சலுக்காக சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். கடந்த நாட்களில் பிறந்த நாளை நினைவு கூர்ந்த ஜோசஸை ஆண்டு ஆசீர்வதியும், இன்னும் தேவையான உடல் சுகம் பலனை தந்து பிள்ளையை பொருட்படுத்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற அக்சலையுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளையை பொருட்படுத்திக் கொள்ளும். கல்லூரி படிப்பை படிக்க மகனுக்கு வேண்டிய நல்ல ஞானம் அறிவை தாரும். படிக்கின்ற படிப்பிலே சிறந்து படிக்கவும், வாழ்விலை உயர்வதற்கான கிருபைகளை தாரும். பெற்றோருக்கு கீழ்படிய உமக்கு பயந்து வாழ உதவி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அவை உண்டவர்கள் வேண்டுதலுக்குரிய செவிகள் திறந்திருக்கிறது. ஏற்ற பதிலை தந்து தொடர்ந்து உடைய விசுவாசத்திலே வளர்த்திருக்கும்படியாக நாம் கொண்டாடுகிறோம். என்னுடைய திருச்சபை சார்ந்திருக்கிறவர்கள் படிப்பு நிமித்தமும் பணி நிமித்தமும் வெளியூர்களில் தங்கியிருப்பார்களானால் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டு இருக்கப்பட்ட இடங்களே அவரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். குறிப்பாக ஊரட தமிழ் காலத்திலும் இந்த திருச்சபையை சார்ந்திருக்கின்ற அநேக விசுவாசிகள் அவருடைய கடைகளை நடத்தி வருவதை அறிவி அவர்கள் மிக பாதுகாப்போடு இருக்க, எல்லா நோய் தொற்றுக்கும் விலகி காக்கப்பட ஆண்டவர் துணை செய்யக்கூடிய நாங்கள் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒருவருக்கு ஆசீர்வதியும். மீண்டுமாக நாங்கள் ஒருவரை ஒரு சந்திக்கும் வரை மாறாத பசங்களை தாங்கி வழிநடத்தட்டும். இந்த இரவும் எங்களுக்கு நல்ல இரவாக அமையும். காலையில் துதிக்கும் துதியோடு இருந்திருக்க, எங்களுக்கு குறிக்கப்பட்ட பணிகளை செய்ய வருகிற ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாக காணொலி காட்சி வழியாக உங்களை தொடர்ந்து ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு வாய்ப்பைத்தான் தாழ்த்துடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம். இந்த வழிபாட்டிலே காணப்பட்ட குற்றம் குறைகளை தயவாய் நீர் பொறுப்படுத்துகிறது. மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். எங்கள் பெற்றவராக சேர்ந்து சொல்வோம். பரமடல்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தாயும் தந்தையுமாய் கடவுளுடைய அன்பும் மைந்திர
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளும் தூய ஆவியுடைய கூட்டுறவும் பாதுகாப்பும் தான் நம் அனைவரும் இன்று வரும் அனைத்து நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பார்கள். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவார். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோருக்கவர் கண்மலை மன்றாடி பாடி கிறிஸ்துவாக நடந்து கொண்டும் வேலையை நீ உண்மையோடு செய்வாயாக. அப்போது ஆசீர்வாதத்தை திரும்ப காண்பாய். நீதிமான் கர்த்தாவால் கைவிடப்படார். ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவரோடு இருப்பாராக. ஆண்டவரின் திருப்பெயரை நாங்கள் சொல்லுவோம். இருக்கிறவர்களே, இந்த வழிபாட்டை கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரங்களை செலவழித்து நேரங்கள் தொடர்ந்து வருகிற வாரங்களிலும் இது போன்ற வழிபாடுகள் இருக்கும். திருச்சபையார் அவ்வப்போது வாட்ஸ்அப் செய்திகளை ஃபாலோ செய்து உங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே வழிபாட்டை நடத்துவதற்கும் ஒளிபரப்பு செய்து நேரலையிலும் யூடியூப் சேனல் ஒளிபரப்பு உதவி செய்கிற அதுக்கான தமிழ்மா கோகோ பிளஸ் அவர்களுக்கும் தம்பி ஞானதுரை அவர்களுக்கும் வந்திருக்கின்ற